வணக்கம். என்ன சார், எல்லாம் இருந்தது தான். நான் ஒன்றும் புதுசாக போடல, ஏற்கனவே இருந்தது தான். ஓகே, உடன்பிறப்புகளே வணக்கம். அன்றைக்கி அவர் என்னென்னவோ சொன்னார், என்னென்னவோ அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். சில புதுமையான காரியத்துங்கள்லாம் செய்தார். புது புது யோசனைகள் எல்லாம் சொன்னார். அவரை ரொம்ப பாராட்டி, என்ன சார் என்னென்ன சொல்கிறீங்க, என்னென்னா புது புது வார்த்தைகளாக சொல்கிறீங்க, கவிதைகளாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார், நான் சொல்லப்பா அதெல்லாம். நான் கவிஞராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், நான் எதுவுமே நான் பண்ணலப்பா. ஏற்கனவே இருந்தது தான் நான் சொல்கிறேன். இருந்ததை வச்சுங்க தான் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணுறேன். நான் புதுசாக ஒன்றும் பண்ணல. அதை எடுத்து அதை யோசித்து இதை எடுத்து ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கெமிஸ்ட்ரி என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, கெமிஸ்ட்ரின்றீங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ்ன்றீங்க, அப்புறம் சயின்ஸுன்றீங்க. என்ன சார் நீங்கள் ஆல்ரவுண்டா அது சொல்லாதீங்க. நான் இல்லைன்னு சொன்னாக்க அந்த சான்ஸை விட்டுருவேன்ல. ஓகே, சில விஷயத்தில் நான் ஆல்ரவுண்ட் தான். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் இருக்கிறது தானப்பா சொன்னேன். இந்த கவிதை கண்ணதாசனே சொல்லிட்டாரு, நம்ம வாலி அண்ணன்னு சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் அந்த வார்த்தைகள் வரிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அதை அங்கேருந்து இங்கே எடுத்து போட்டு அந்த வரியில் சொன்னார். பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மை சொல்லிட்டாரு. என்ன இப்பேற்பட்ட கவியெல்லாம் சொன்னீங்கன்னாக்கா, அந்த வார்த்தைங்களாம் அங்கே இருந்தது தான். அதை நான் அங்கங்கே எடுத்து போட்டு அழகாக நான் சொன்னேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு பெரிய சிற்பி, ஒரு பெரிய பாறாங்கல்லுக்கிட்ட போய் நின்றுக்கின்னு எட்டாறு வெளியே எட்டாறு சுற்றிய சிந்திச்சிட்டார். எடுத்து வச்சு டக் 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 கொஞ்சம் ஒரு அழகான, மிகவும் நேர்ச்சியான, ரொம்ப அழகான ஒரு உருவத்தை பண்ணார். ரொம்ப அழகான உருவமாக. அப்போ உங்களை மாதிரி தான் சார் கேட்காதீங்க, என்ன மாதிரி இல்லை, ஒரு அழகான உருவத்தை பண்ணார். அப்புறம் எல்லோரும் வந்து அவரை ரொம்ப பாராட்டினாங்க. என்ன சார் இப்பேற்பட்ட ஒரு சிலையை நீங்கள் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டால், ஐயோ நான் பண்ணலப்பா, அது ஏற்கனவே இருந்துச்சு, நான் அது மேலே இருக்கிற அது கல்லெல்லாம் தட்டி தட்டி எடுத்துட்டேன், இந்த அழகான உருவம் ஏற்கனவே அதில் இருந்தது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்மளோட பெருந்தன்மையாக எல்லோரும் நடந்துக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. ஆமாடா, என்னை யார் நினச்சின்னுக்கிற கில்லாடி, என்ன மாதிரி எவனும் இல்லை அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி அவங்கள தாழ்த்திக்கின்னு என்ன அழகாக சொன்னாங்க பாரு.
அந்த சிலையை நான் செய்யலப்பா, அந்த உருவத்தை நான் பண்ணல. அது மேலே இருக்கிற கல்லெல்லாம் தட்டி எடுத்தா உள்ளே இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ அழகாக கவி பாடுறீங்கோ, என்ன நல்ல நல்ல கருத்துங்கள்லாம் சொல்கிறீங்கோன்னாக்கா, நான் சொல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. நான் அதை எடுத்து கோர்வையாக எழுதினேன், படித்தேன், பாடினேன்ட்டு எவ்வளோ பெருந்தன்மை அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்மளும் அவங்க கிட்ட கற்றுக்கலாமா? நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லைன்ட்டு நான் அப்போ எல்லாத்துக்காக சொன்னேன். அதனால் சும்மா நான் நம்ம பில்டப் பண்ணிக்கின்னு தவறாக எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தால் இருந்துச்சு, இல்லையா இல்லை இல்லை சார் இருந்துச்சு, ஆனால் இல்லை சார் அதெல்லாம் இருந்துச்சா எஸ் சார் நோ. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி இப்போ எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க சொன்னாங்க. எல்லாமே உலகத்தில் இருந்தது தான். அதை நான் எடுத்து உபயோகிக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். சொல்கிறாங்க போக அவங்க கற்றுட்டு நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாமா? நம்ம கற்றுக்கிறதுக்கு எதையும் கற்றுக்கிறதுக்கு வயசு தடையாச்சு, வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு, இல்லை சின்ன வயசாகுது என்ன இல்லை, எந்த வயசில் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, வணக்கம்.